ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் மேத்டெக். இது ஆர்டினோ 0 to ஹீரோ சீரிஸோட 4th பார்ட்டு. இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம்னா ஆர்டினோ மெகா 2560ங்கிற டெவலப்மெண்ட் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோ யூனோவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இந்த வீடியோவில் இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலோட பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புது வராந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஆர்டினோ மெகாவில் நம்மளுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பின்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பின்ஸ் பார்த்திங்கன்னா 0 to 13 நீங்கள் போயிடுச்சா. நெக்ஸ்ட்டு 53 வரையும் இருக்குது. 0 to 53, 0 to 53னா 54 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. நம்ம 54 டிஜிட்டல் பின்லேயும் நம்ம எல்இடியோ நம்ம மோட்டார் கண்ட்ரோல் பண்ணுறதோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும். அதனால் இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த அனலாக் பின்ஸ் தான். அனலாக் பின் பார்த்திங்கன்னா A0 to A16 வரையும் இருக்கும். நீங்கள் ஆர்டினோ யூனோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் தான் பண்ணலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஹாபிஸ்ட்னா இது கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஆர்டினோ யூனோ ஒன்று வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் பண்ண முடியாத ப்ராஜெக்ட்டும் இதில் சேர்த்து பண்ணிக்கலாம். ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டினோ யூனோ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1500 கிட்ட போயிடும். ஸோ அதனால் இது யாரும் வாங்குறதில்ல. இப்போ மற்ற காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். அப்படியே நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா ஆர்டினோ யூனோவில் இருக்க மாதிரியே அதே தான் இருக்கும். நம்மளுக்கு யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்குது. இது பி டைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஜாக் இருக்குது. இதில் நம்ம மேக்ஸிமம் 20 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். ஆனால் கம்பெனி சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது 12 வோல்ட் வரையும் தான். 6 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். அதுவே நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்கணும்னா 6 வோல்ட்லேருந்து 20 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். நீங்கள் 12 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தாலே இந்த ஐசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலேட்டர் ஐசி பார்த்திங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து வர அவுட்புட் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு ஐசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 12 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஓகேவா, 12 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கறதுக்கு நானும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி இருக்குங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற இன்புட் 12 வோல்ட்டு கொடுத்தாலுமே 7 வோல்ட் கொடுத்தாலுமே எத்தனை 12 வோல்ட்டில் எத்தனை வோல்ட்டு கொடுத்தாலுமே அதை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்துக்குமே கொடுக்கும். அதனால் இது ஒரு இந்த போர்டில் இது ஒரு மெயின் கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே போர்டோட டாப் சைடு வந்தாச்சு. டாப் சைடில் பார்த்திங்கன்னா மெயினானது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த அட்மெகா 32 நான் ஆர்டினோ யூனோ இருக்கேன் அட்மெகா 2560ங்கிற ஐசி தான் யூஸ் பண்ணுறவங்க மைக்ரோகண்ட்ரோலரு. இது பார்த்திங்கன்னா ஆர்டினோ யூனோவில் இருக்கிற அட்மெகா 328P மைக்ரோகண்ட்ரோலரோட 4லேருந்து 5 மடங்கு அதிக ஸ்பெசிஃபிகேஷன் உள்ளது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு நம்ம அடுத்து பார்த்துடலாம். ஓகேவா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பிலேருந்து கொடுக்குற இன்புட்டை நம்மளை சீரியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய் குளருது. சீரியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐசி யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஐசி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CH340Gங்கிற ஐசி யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்கள் ஆர்டினோ ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா இந்த ஐசி வராது. ஆர்டினோ யூனோவில் இருக்க சேம் ஐசி தான் வரும். அது நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மெகா 16U2ங்கிற ஐசி யூஸ் பண்ணிருப்பாங்க. இதில் ஆனால் இது காப்பி போர்டு. இது நான் எங்கே வாங்கினேன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுவும் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா 2000 2500 வரையும் வரும். இந்த போர்டு நீங்கள் காப்பி போர்டு வாங்குறீங்கன்னா நான் வாங்கினது 1200க்கு வாங்கினேன். நான் எங்கே வாங்கினேன் எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ. ஓகேவா, நான் வீடியோ லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஓகேவா, இது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் வீடியோ ஃபஸ்ட்லேயே. இது பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டரு. நம்ம 12 வோல்ட்டுக்கு கொடுக்குற இன்புட்டை நம்மளுக்கு 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் 12 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இது ஹீட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் இதில் மாறுச்சுன்னா நம்மளுக்கு ஐசி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் மைக்ரோகண்ட்ரோலர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில்
12 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரிஜினல் போர்டு வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகாஹெர்ட்ஸில் கொடுப்பாங்க. இது வந்து காப்பி போர்டுங்கிறதுனால 12 மெகாஹெர்ட்ஸில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரீசெட் பட்டன் எதுக்காகன்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ரீசெட் பட்டன் எதுக்காகன்னு இந்த வீடியோ ஒரே தட்டி சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஏதாச்சும் ஒரு எரர் இருக்குது, நடுவில் வந்து ஸ்டக் ஆகுது, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரீஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆக முடியும். அதுக்காக தான் இந்த கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அப்படியே ஐசிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஏதாச்சும் ஒரு சமயத்தில் வந்து இந்த டிடிஎல் கன்வெர்ட்டர் வந்து வீணாக போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மள்ட்ட வேறு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆர்டினோ ஐஎஸ்பின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை வந்து அட்வான்ஸில் பார்ப்போம், அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங்கில். அந்த ஆர்டினோ ஐஎஸ்பி ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணி வேறு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் அது மூலயமா நம்ம வந்து இதை ப்ரோக்ராம் வைக்க முடியும். அதுக்காக தான் இதுக்கான டுட்டோரியலும் நம்ம போடுவோம், பிளானில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். வாய் கொஞ்சம் கொள்ளரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் பேசுகிறது வந்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் போகும். நான் அடிக்கடி கட் பண்ணி எடுக்கிறது, மாற்றி பேசுவேன். அப்போல்லாம் வந்து கட் பண்ணி இருக்கிறதுனால 1 ஹவர்கிட்ட வந்துட்டு நான் பேசுகிறது. அதனால் கொஞ்சம் வாய் கொள்ள தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே, இந்த மெயின் மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி இப்போ பார்த்துடலாம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மேகா 2560. ஓகேவா. இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட ஃப்ளாஷ் மெமரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 265 கிலோபைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோ யூனோவை விட 8 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி எஸ்ரேம் பார்த்திங்கன்னா 8 கேபி கொடுத்துருக்காங்க. எஸ்ரேம்னா ஒன்றும் இல்லை, நம்ம மொபைலில் இருக்கிற ரேம் மாதிரி தான் இதுக்கு வந்து எஸ்ரேம்னு சொல்லுவாங்க. எஸ்ரேம் பார்த்திங்கன்னா 8 கேபி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இஇபி ரோம் பார்த்திங்கன்னா 4 கேபி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இதில் சொல்ல தேவையில்லை, எல்லாத்தையுமே நம்ம சொல்லியாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேபி கணக்கில் தான் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து எம்பி கணக்கிலலாம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் போடுறது வந்து நம்ம அப்லோட் பண்ணுற கோடு வந்து பைனரி வேல்யூவாக தான் இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா. பைனரி வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு இதுவே அதிகம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த பின்ஸ் வச்சு நம்ம பண்ணுறதில்ல, நம்ம எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இதுவே நம்மளுக்கு போதுமானது. நம்மளுக்கு இதுக்கு மேலே கொடுத்து நம்மளுக்கு யூஸ் கிடையாது, அது வேஸ்ட்டு தான். ஸோ நம்மளுக்கு இதுவே போதுமானது. ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த போர்டு வந்து எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஒரு ஷாப்பில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ பிரான்ச் வேறு ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டுமே சேல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நியூ பிரான்ச் வந்து கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரடியாகவும் போய் வாங்கிக்கலாம், இல்லை உங்களால் நேரடியாக போய் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்லைன்லேயே அவங்க வந்து பிடிஎஃப் வச்சுருக்காங்க. ஓகேவா. பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் வருது எல்லாமே அதிலே தெரிஞ்சிக்கலாம். அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் வாங்குறீங்கன்னா மிஸ்டர் மதிடெக் சேனலை பார்த்து வாங்குறேன்னு சொல்லுங்கள். சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா. இந்த ஆர்டினோ யூனோ வந்து எவ்வளோ வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா 1200 வாங்கினேன். ஓகேவா. 1200 வாங்கினா நீங்கள் வெளில எங்கேயாவது போனீங்கன்னா 2000 கிட்ட வந்துடும். அதேமாரி நீங்கள் ஒரிஜினலும் அவங்கள்ட்ட இருக்குது. ஒரிஜினல் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கினா உங்களுக்கு வந்து 5000 கிட்ட வந்துடும். இவங்கள்ட்ட வந்து இன்னும் சீப்பாகவே கிடைக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காம்பவுண்ட்ஸ் வந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் விட மாட்டீங்க, தொடர்ந்து அவங்கள்ட்ட தான் வாங்குவீங்க. ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமிங் செக்ஷன் உள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஆர்டினோ மெகாவை வந்து பிசி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆன் எல்இடி வந்து இது வந்து நம்ம போர்டு வந்து ஆனில் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த போர்டுக்கான டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரிஜினல் போர்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் தேவை கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளோன் போர்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அது எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த டிரைவர் ஏசிக்காக. ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நம்ம டிரைவர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் எதுக்காக டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும்னு ஒருத்தர் பார்த்துக்கலாம். ஓகேவா.
இப்போ வந்து நம்ம டிவைஸ் மேனேஜர் போயிடலாம். நான் அங்கே தான் உங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக ஓகேவா. டிவைஸ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு போர்ட்ஸ்ன்னு சொல்லி காமிக்கும் ஓகேவா. இதில் வந்து எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சீரியல் CH340 போட்டிருக்கு ஓகேவா. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்படி இது நான் இன்ஸ்டால் பண்ணலின்னா அன்னோன் டிவைஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு நோபல் சிம்பிள் போட்டிருக்கோம் ஓகேவா. இந்த போர்ட் மாதிரி காட்டுறது பக்கத்தில் நோபல் காட்டும். அந்த மாதிரி காட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ வந்து அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் போயிருக்கீங்கன்னா நான் எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இதில் வந்து CH340G டிரைவர் டவுன்லோட் கொடுக்கோங்க. வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வரும். இதை ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து விண்டோஸ்க்கு இருக்குது, மேக்குக்கும் இருக்குது, லினக்ஸுக்கும் இருக்குது. சரி கொஞ்சம் வாய்ப்புல இருக்குது, லினக்ஸுக்கும் இருக்குது. இப்போ வந்து நம்ம விண்டோஸ் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். விண்டோஸை கொடுத்துருக்கோம் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 189 KB தான் வரும். உடனே டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் அதிகமாக தேவைப்படுன்னு கவலைப்பட வேணாம். வந்து நம்ம டவுன்லோட்ஸ் போயிடலாம். உங்களுக்கும் டவுன்லோட்ஸில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அங்கே சேவ் ஆகும் ஓகேவா. இப்போ வந்து டவுன்லோட்ஸில் இருக்குது. இப்போ இது வந்து நான் ஜிப் ஃபைலில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம அன்சிப் பண்ணணும் ஓகேவா. இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து இங்கே உள்ள வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இதை வந்து ரன் பண்ணுங்கள். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டா இன்ஸ்டாலில் கொடுத்துருங்க. இன்ஸ்டாலில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டாலுங்கிற பட்டன் வந்து நம்ம உங்களுக்கு ஓகே. இப்போ ஓகே கொடுத்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போயும் நீங்கள் டிவைஸ் மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் காட்டும் ஓகேவா. இப்போ நோபல் சிம்பிள் காட்டாது. இப்போ எனக்கு காமிச்ச மாதிரி அதே மாதிரி தான் காட்டும். உங்களுக்கு வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நோபல் சிம்பிள் காட்டும். இப்போ வந்து உங்களுக்கு போர்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரி, இது வந்து லாஸ்ட்டாக பண்ண ப்ராஜெக்ட்டு. இப்போ வந்து நம்ம எப்பயுமே பண்ணுற பிளிங்கை வந்து நான் ப்ரோக்ராமே அப்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்காகன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. நம்மளா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டும் மேக் பண்ணி தந்துட்டுருக்கோம். நம்மளும் ஹரிச்சந்திரா ப்ராஜெக்ட்னு சொல்லி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பேசிக்ஸ் போயிட்டு பிளிங்க் ப்ரோக்ராமே அப்லோட் பண்ணலாம். நான் இப்போ இதை எதுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா எப்படி ப்ரோக்ராமை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறதுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன். டூல்ஸில் போய்ட்டு போர்டில் போய்ட்டு ஏவிஆர் போர்ட்ஸ் இருக்கும். ஆர்டினோ ஏவிஆர் போர்ட்ஸு. இது நேனோ இல்லைனா யூனோ உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ மெகா ஆர் மெகா 2560 சொல்லி ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து டிக் வந்துடும். நெக்ஸ்ட்டு போர்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன போர்ட் இருக்கோ அதை வந்து கொடுத்துங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா போர்ட்டை உங்களுக்கு நீங்கள் நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து போர்டு வந்து போர்ட் எந்த போர்ட்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிவைஸ் மேனேஜர் போடுங்க. இப்போ இந்த போர்ட்ஸில் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் யூஎஸ்பி சீரியல் CH40 காட்டுதா, CH340 காட்டுதா. இதில் வந்து COM11 இருக்குது. இந்த COM11 தான் இதோட போர்ட்டு ஓகேவா. பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ வந்து டூல்ஸில் போய்ட்டு போர்ட்டில் போய்ட்டு COM11 கொடுத்துருக்கோம் ஓகேவா. எனக்கு வந்து நான் ஒன்று தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு வந்து COM11 மட்டும்தான் காமிக்குது. மற்ற கீபோர்டு எது காமிச்சாலுமே அதுக்கு ஒரு போர்ட் இருக்கும் ஓகேவா. அதெல்லாம் சேர்த்து காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில லேப்டாப்பில். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும் ஓகேவா.
கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இதில் இப்போ நியூ வெர்ஷனில் வந்து இந்த இதுலேயும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டைமு, அதுலேயும் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து போர்டை வந்து காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எல்லுங்கிற எல்இடி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 13th பின்னில் வந்து கனெக்டில் இருக்குது. அது வந்து பில்டின் எல்இடின்னு சொல்லுவாங்க. அந்த எல்இடி வந்து இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த பிளிங்க் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணதும். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து இந்த ஆர்டினோ மெகாவுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோ உங்களுக்கு மேலும் மேலும் வேண்டும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகேவா? பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ நான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.